இந்த ராக் ஆக்சுவலி ஒரு ஓல்ட் ராக்னு அர்த்தம். ரொம்ப க்ளோஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆயிடுச்சு. நைட் 8 o'clock வந்துருச்சு. அந்த இடத்துல பயமா இருக்கா? அவ்வா இது வந்து ரியலா வந்து என்ன சொல்றது, வீடியோல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா பிடிக்கலனாலும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம எங்கேப்பா வந்திருக்கோம்? ரூபி பீச். ரூபி பீச் வியூ பாயிண்ட் பக்கத்துக்காக வந்திருக்கோம். கொஞ்சம் ஃபாரியாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு வியூ தெரியும்னு தெரியல. ஏப்பா பார்க்கிங் இருக்காங்க. பார்க்கிங்கே இருக்காதுங்கிறீங்களா? எங்கே இருக்கு பாரு பார்க்கிங். இங்கே நிறைய பார்க்கிங் இருக்கு. ஓ ராக் பெருசாக தான் இருக்கு. நான் கூட கேனன் பீச்சில் பார்த்தோம்ல அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். செம பெருசாக இருக்கு ராக். கேமராமேன் கீழே விழுக போறாங்க. ராக் ஆக்சுவலி ஒரு ஓல்ட் ராக்னு அர்த்தம். ரொம்ப ஆமாண்டா, சின்ன இருக்குங்க. டைம் ஃபுல் லைஃப். செம்ம வியூ. எல்லாம் பாருங்க மேலே ஏறிட்டு எப்படி எடுத்துட்டு இருக்காங்க. தாவடா தாவுன்னு எல்லாம் தாவிட்டு இருக்காங்க.
நம்ம தவந்துட்டு இருக்கோம். வேலையா? Oh my god. Let's see how. Hey dad. Oh போதுமா போதும். Daddy புஷ்கன்னு நடக்குதே. Stop. ஃபைனலா பெரிய ராக் தொட்டோம். பாக்குறதுக்கு பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, தூரத்துல இருந்து போய் காட்ட போறோம். இப்படியே பாருங்க. ஆனா ரொம்ப பெரிய ராக். குட்டி ஐலண்ட் சொல்லலாம். ரைட்டா? குட்டி ஐலண்ட். இந்த சைடு தண்ணி இருக்கு, அதனால குட்டி ஐலண்ட். ஆமா, ரெண்டு சைடு தண்ணி இருக்கு, இந்த சைடு தண்ணி இருக்கு, அதுக்கு பின்னாடி தண்ணி இருக்கு, சுத்தி வர தண்ணி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது சுத்தி வர தண்ணி இருக்க போகுது. ரைட்டா? இது ஃபுல்லா வரும்போது தண்ணி. ஆமா. எல்லாமே ஜாயின் ஆக போகுது. பாரு எப்படியோ. அந்த ராக் பார்க்கலாமா? ராக் இல்ல, குட்டி ஐலாண்ட பார்க்கலாமா? அழகா இருக்கு. ரிஃப்ளெக்ட் ஆகுதா? செமையா இருக்கு. அது பார்க்கறதுக்கு நம்ம ஃபேஸ் மாதிரி இருக்கு. ஏன் ரூபி பீச் பேர் வச்சிருக்காங்க? ஐ திங்க் ஏன்னா இந்த ராக்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்ட் கலர்ல இருக்கு. ஓகே. ரூபின்னு ஒரு ஜெம் இருக்கு. ஜெம். ஓகே. ஆமா. ஓகே. அந்த ஜெம் வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கும், டைமண்ட் மாதிரியா. ஓகே. அந்த கலர் இருக்கிற ரூபி பீச்னு வேற வச்சிருக்காங்க. நினைக்கிறியா? நான் கூட தெரிஞ்சதுதான் சொன்னேன். மேபி கரெக்டா இருக்கலாம், யாருக்கு தெரியும். இல்லைன்னா இந்த ராக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கு. சோ அத நான் கூட வச்சிருக்கலாமா? ஓ ஓகே. ஓகே. பர்சால தெரியும். ஓகே. சரி, போயிட்டு என்னன்னு பார்த்து சொல்லுவோம். ஓகே. ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட் ஃபீல் வருது. ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்மெல் கூட வருதா? ரெயின் மாதிரி ஸ்மெல் இருக்குது. ரெயின் மாதிரி ஸ்மெல் அடிக்குதா? ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? நிறைய செடி இருக்கு, அழகா இருக்குல்ல செடிலாம். இப்போ பயங்கரமான ஒரு ஹில்ஸ் ஏற போறோம். வரப்ப ஜாலியா இறங்கி வந்தோமா? இப்போ நம்ம இது ஜாலியா போக போறோமா? ஜாலியா எங்க போக போறோம்? காருக்கு போக போறோம். காருக்கு போக போறோமா? மேல போக போறோம். எந்த மேல இருந்தா தெரியலையே. ஒரு ஹில்ஸ் மேல போறோம். ஒரு பாட்டிமா வாக் பண்ணி போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? இன்னும் மேல போகணும். விதிலிய மேல போயாச்சு. தர்ஷினி, நான் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ டாடி கிட்ட போய் நான் வரலன்னு சொல்லிடு. ரீலவே முடியல, நாக்கு தள்ளு. அங்க தெரியுத பீச்சு, அங்கதான் நம்ம வந்துருக்கோம்.
இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அவ்வளோதான் வந்துச்சு. அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து எங்கே நின்றுருக்கோம்? லைன்ல நின்றுருக்கோம். எதுக்கு நின்றுட்டுருக்கோம்? நின்றுருக்கோம். வந்தோம், யாருமே இல்லை. தூரத்துல இருந்து பாக்குறப்போ கரெக்டா திப்னு வந்துட்டாங்க. இல்ல நம்ம தான் லைன்லயே லாஸ்ட் பர்சன். கதை பேசிட்டு வேற பக்கம் கதை பேசி நின்ட்டோம். இல்ல நம்ம அந்த சைடு நின்னுட்டோம். அப்புறம் பார்த்து திடீர்னு இந்த பக்கம் லைட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரைட்டா? க்ளோஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆயிடுச்சு. நைட் 8 o'clock வந்துருக்கும். ட்ரையல் போகிறது. க்ளோஸ் ஆயிடுச்சா? ஆமாம் 5:30. ஆமாம் 5:30 க்ளோஸ்ட். மோஸ்ட்லி நேஷனல் ஃபாரஸ்ட்லாம் வந்து 5:30 or 6 o'clock எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி நாங்கள் ட்ரையல் போகலாம். ஓகே. பெரிய ட்ரெயில் இருக்கு, ஒரு சின்ன ட்ரெயில் இருக்கா? நம்ம வந்த நேரத்துக்கு சின்ன ட்ரையல் தான் போகும்போது. ஆமாம், ஆல்ரெடி மணி 8 o'clock ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய ட்ரெயிலாம் போக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 4 ட்ரையல் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு மினி ட்ரையல். இது வந்து 1/2 mile. ஓகே, இல்லைன்னா இந்த ஹால் ஆஃப் மாசஸ் ட்ரையல். இது போனோம்னா எவ்வளோ நேரம் ஆகும்னா 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் அதை விட்டோம்னா அதை விட ஒரு பெரிய ட்ரையல் இருக்குது. ஓகே, இந்த ட்ரெயில் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். இந்த ட்ரெயில் வந்து ரிவர் ட்ரெயில். இந்த ட்ரெயில் போனோம்னா 17 மைல் போயிட்டு வர முடியாது. அங்கேயே டென்ட்டை போட்டு படுத்து தூங்கிட வேண்டியதான். அங்கே இருக்கே, நம்ம டென்ட்டை விட்டுட்டு தானே வந்திருக்கோம். சரி நடங்க, நம்ம எந்த ட்ரெயில், ஏதாவது ஒரு ட்ரெயில் ஒரு 1/2 hourல போயிட்டு வர முடியும் மாதிரி எந்த ட்ரெயில் இருக்குது அது போயிட்டு வந்துடும். ஓ, இந்த மினி ட்ரெயில் வந்து இப்படியே திரும்பிடுன்னு நினைக்கிறேன் இதில். ஆமாம், இது வந்து கொஞ்சம் பெரிய ட்ரெயில். இந்த பக்கம் பிரிட்ஜ். சரி, இந்த பிரிட்ஜில் பாதி வரைக்கும் போயிட்டு அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போயிட்டு திரும்பி வருவோம். இது அதுக்குள்ளே அந்த பிரிட்ஜ் வந்துருச்சுப்பா. ஒரு செகண்ட் கூட ஆகல, அதுக்குள்ளே பிரிட்ஜ் வந்துருச்சு. ஏறி கொஞ்சம் அது தூரம் போகும், அந்த மரம் இருக்கும், ஒரு போட எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி பாரு எவ்வளோ கிளியராக இருக்குல்ல. பார்க்கறதுக்கு குட்டியாக தான் இருக்குது, ஆனால் வந்து தண்ணி வந்து நல்ல கிளியராக இருக்குது. அது பார்க்கறதுக்கு இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கு. சரி, நம்ம ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கேருந்து இப்போ வந்து இங்கே வந்துட்டோம். இப்போ போய் சுற்றி இப்படி வரணும். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆமாண்ணா, தட் இஸ் கால்டு ரெயின் ஃபாரஸ்ட். நான் மரம் பாரு எவ்வளோ ஜைஜாண்டிக்கா இருக்குன்னு. அப்படிதான் இருக்கு. என்னாச்சு? அந்த மரம் எல்லா மரமும் இருக்கு. ஐ திங்க் ஒரு 10 கூட தெரியாது. ஐ திங்க் ஒரு 50 பீப்புள்ஸ் அப்படியே நின்று ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக இருக்கும்.
இங்கே பாருங்க இது எப்படி இருக்குண்ணே, சூப்பராக இருக்கா? அந்த இடத்துல பயமா இருக்கா? எங்க இந்த இடத்துல இந்த மரம் உட்காந்துருக்கா? இந்த மரம் இந்த இடத்துக்கு இந்த ஆள், இந்த இடத்துக்கு ஒரு ஆள் நிற்குது. ஐயோ மை காட், அவ்வா இது வந்து ரியலா வந்து என்ன சொல்றது, வீடியோல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படியே பாக்குறதுக்கு வந்து எல்லாம் அங்கங்க பேய்களா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ இதெல்லாம் பாரு, அப்படியே ஒரு ஒரு பேயும் நிக்கிற மாதிரியே இருக்கு. சும்மா சொல்றாங்க பாரு. வவ்வால்லாம் கிடையாது, ரியலா ஒரு ஒரு படத்துலயும் ஒரு ஒரு பேய் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ மை காட், வெரி த்ரில்லிங். இங்க பாரு, இந்த மரத்துல எல்லாம் வந்து என்னவா இருக்கு, எல்லாம் பேய்களா இருக்கு. எல்லாம் பேய். ஓ மை காட், பேய் மரம். ஆக்சுவலாக அங்கே தெரியறது எல்லாமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி செடிஸ் தான். ஆமாம், இந்த செடிஸ் தான் வந்து அங்கே இருக்குது. ஸோ அதான் நம்மளுக்கு வந்து அப்படி தெரியும். இங்கே பாருங்க, ஒரு ஒரு மரம் எவ்வளோ ஜைகாண்டிக்காக இருந்திருக்குன்னு. எல்லாத்தையும் வெட்டி கீழே கடாசி இருக்காங்க. அப்பா நம்ம இடுப்பளவுக்கே வருது. என்ன வந்துட்டீங்களா சுத்தி கரெக்டா? சூப்பரான ஒரு வியூ பார்த்தோம். அதுல வீடியோல பேய் மரத்தை தானே பாத்தீங்க? டெவில் ஃபாரஸ்ட். வெற்றிகரமா ட்ரையல் போயிட்டு வந்தாச்சுல. இந்த ட்ரையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெரிய ட்ரையலும் முடிச்சிட்டோம், ஒரு மினி ட்ரையலையும் முடிச்சிட்டோம். அது பெரிய ட்ரையல் போகாம இருந்தா ஒரு சீனை வந்து நம்ம மிஸ் பண்ணிருப்போம். ஆல்ரெடி வீடியோல பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் தூங்குறது கொஞ்சம் கஷ்டம். நைட் எல்லாம் கனவுல அதான் வரும்னு நினைக்கிறேன். மேபி மோஸ்ட்லி அதான் வரும்னு நினைக்கிறேன்.